Hello everyone, welcome to Maximum KMR channel. 10th standard max chapter 6 trigonometry exercise 6.2 la first question kana solution paakalam. Find the angle of elevation of the top of a tower. ஒரு டவர் இருக்கு. இந்த டவர் இருக்கு டாப்ல பாக்கும்போது நமக்கு கிடைக்கிற angle of elevation என்னன்னு கேக்குறாங்க. From a point on the ground. So ஒரு கிரவுண்ட்னா கீழ. இப்போ இதுதான் டவர். இந்த டவர் உடைய டாப்பை ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது விச் இஸ் 30 மீட்டர். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஒரு பாயிண்ட்லேருந்து டவருடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து டவருடைய டாப், இந்த டவரை ஏபின்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ ஏபி அப்படின்றது டவர். ஒரு பாயிண்ட் பியிலேருந்து டவருடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்போ க்ரியேட் ஆகிற இந்த ஆங்கிள், இந்த டீட்டா அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். விச் இஸ் 30 மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். த ஃபுட் ஆஃப் த டவர் அப்படின்னு என்ன, டவருடைய பேஸ் இந்த இருந்து அவங்க எந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறாங்களோ அந்த டிஸ்டன்ஸை 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர்லேருந்து 30 மீட்டர் தள்ளி நின்று பார்க்குறாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸை 30 மீட்டர்ஸ்னு இவங்க கொடுத்துருக்காங்க. டவர் ஆஃப் ஹைட், இந்த டவருடைய ஹைட்டை 10√3 மீட்டர்ஸ்னு டினோட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், இந்த ஆங்கிளை ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இதுதான் ரைட் ஆங்கிள், பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடியது. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் வந்து இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இது ஆப்போசிட் சைட் சொல்லுவோம். அண்ட் இது ஹைபாட்டனியூஸ் சொல்லுவோம். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த பிபின்ற சைடு வந்து நமக்கு அட்ஜசன்ட். நமக்கு ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் மட்டும்தான் தெரியும். நம்ம ஆங்கிளை ஃபைண்ட் பண்ணணும். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வரா மாதிரி இருக்கக்கூடிய ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு tan theta தான். tan theta is equal to opposite side divided by adjacent side. ஆப்போசிட்டும் தெரியும், அட்ஜசன்ட்டும் தெரியும். ரெண்டையும் சப்ஸ்டியூஷன் பண்ணோன்னா நமக்கு ஆங்கிள் டீட்டா என்னன்றதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நவ் சொல்யூஷன், இந்த இடத்துல நம்ம வந்து டீட்டா ஈக்குவல் டு என்னன்றதை ஃபைண்ட் பண்ணணும். ஏபி அப்படின்றது தான் நமக்கு டவர், அதோடைய ஹைட் ஆஃப் த டவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த டவர். இந்த டவருடைய ஹைட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10√3. ஸோ இதெல்லாமே கிவன் டேட்டாஸ் நீங்கள் எழுதணும், சரிங்களா? பிபின்றது என்ன, இந்த பிபி அப்படின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டவர், ஃபுட்டோடைய டவர்லேருந்து லுக்கிங் பாயிண்ட் வரைக்கும். ஸோ விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட் எலிவேஷன் எங்கே ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் அண்ட் த டவர் ஆஃப் த ஆங்கிள்னு எழுதிக்கலாம், சரிங்களா? இதை வந்து 30 மீட்டர்ஸ்னு இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நம்ம எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், ஏபிபின்னு எடுக்கிறோம். ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஏபிபி, இந்த இடத்துல நமக்கு tan theta, டீட்டா என்னன்னு தெரியாது. இதுதான் வந்து பாயிண்ட் tan theta. tan theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு ஏபி டிவைடட் பை adjacent side is PB. ஸோ இப்போ இம்ப்ளைஸ் தட் tan theta ஈக்குவல் டு ஏபி அப்படின்றது நமக்கு 10√3 கொடுத்துருக்காங்க டிவைடட் பை பிபி. ஸோ பியிலிருந்து பி வரைக்கும் நமக்கு 30. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். நவ் tan theta ஈக்குவல் டு இந்த 10 1 டைம்ஸ், இந்த 30 போது 3 டைம்ஸ். ஸோ 1 times are 10, 3 times are 30. ஃபைனலி நமக்கு √3 டிவைடட் பை 3 வந்திருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். tan theta ஈக்குவல் டு நியூமரேட்டரில் √3 இருக்குது, டினாமினேட்டரில் இருக்க 3யை நான் √3 இன்ட்டு √3ன்னு எழுதுகிறேன். √3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வேல்யூ 3 தான். நான் √3 மாற்றும் போது எனக்கு நியூமரேட்டரில் இந்த √3 அந்த √3 கேன்சல் ஆகிடும். ஃபைனலி நமக்கு tan thetaன்றது 1 டிவைடட் பை √3ன்னு வந்திருக்கு. டேனுடைய வேல்யூ ஆங்கிள் எந்த ஆங்கிளில் நமக்கு 1/√3 வரும் நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் பார்த்தோம்னா tan 30 டிகிரி 1 டிவைடட் பை √3. ஸோ நவ் நமக்கு இங்கே வந்திருக்க ஆன்சர் tan thetaன்றது 1 டிவைடட் பை √3. அண்ட் we know that நமக்கு என்ன தெரியும், tanன்றது 30 டிகிரியாக இருக்கும்போது 1/√3 தெரியும். ஸோ இங்கேயும் 1/√3, இங்கேயும் 1/√3. அப்போ டீட்டா என்னவா இருந்தால் 1/√3 ஆயிருக்கு. இந்த டீட்டா 30 டிகிரியாக ஆச்சுன்னா இங்கே 1/√3 ஆயிருக்கு. ஸோ ஃப்ரம் தட் நம்ம என்ன இங்கே வந்து கன்க்ளூட் பண்ணுறோன்னா ஆங்கிள் வந்து டீட்டான்றது 30 டிகிரி, tan 30 டிகிரி தான் 1/√3. ஸோ அதனால் இங்கே ஆங்கிள் வந்து 30 டிகிரி வந்துருச்சு.
அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்னது ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஃபைனலி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லி எழுதுங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. நம்ம இந்த ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிட்டோம். 10th Maths Chapter 6 Trigonometry Exercise 6.2 second question கான solution. A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. The road is flanked அப்படின்னா என்னென்னா பக்கவாட்டில் இருக்குது. ரோடோடைய சைட்ஸில் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக ரோஸ் ஆஃப் ஹவுசஸ். நம்ம ரோஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க மாதிரி லெஃப்ட் டு ரைட் எல்லாம் இருந்தால் ரோஸ். நம்ம வெர்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் காலம்ஸ். ஸோ இதெல்லாமே காலம்ஸ். அண்ட் இந்த ஏரோ மார்க்ஸ் லெஃப்ட் டு ரைட் போதெல்லாம் ரோஸ். ரோஸ்லேயே வந்து வீடு எல்லாமே ஒரே ஹைட்டாக இருக்குன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ரோடு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரோட்டில் வந்து இங்கே ஃபுல்லாகவே ஹவுசஸ் இருக்கும் வித்தவுட் கேப். அவங்க வித் நோ ஸ்பேஸ் பிட்வீன் தம். அப்போ ஃபுல்லாகவே வந்து வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடுங்களுக்கு எல்லாமே கேப்பே இல்லை, லைனாக வீடு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடும் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வீடு இருக்கும். ரைட், ரோடு இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வீடு கட்டியிருப்பாங்க மேலே. அதே மாதிரி இங்கேயும் வீடு வந்து இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே வீடு. இந்த ஹைட்டும் இந்த ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய இந்த வீடுங்களுடைய அந்த ஹவுசஸோடைய ஹைட் வந்து 4√3 மீட்டர் சொல்லியிருக்காங்க. சென்டராக ரோட் போகுது, ரெண்டு சைடுமே பில்டிங்ஸ் இருக்குது. எ பெடஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோட். ஸோ இந்த ரோடுக்கு சென்டராக இருக்கிறது தான் மீடியன் சொல்லுவாங்க. அதில் பெடஸ்ட்ரியன் அந்த பேத்வே மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சென்டராக இருக்குது ஒரு ரோடு, அந்த ரோடோடைய சென்டரில் இருக்குது. அப்படி இருக்கப்ப ஃபேஸிங் த ரோ ஹவுஸ் ரெண்டு சைடுமே நம்ம பார்க்கலாம். இந்த சைடில் இருக்க இப்படி ரோடு இருக்குன்னா இந்த சைடில் இருக்க வீடியும் பார்க்கலாம், இந்த சைடில் இருக்க வீடியும் பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன், அந்த பெடஸ்ட்ரியன்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அந்த வீட்டோடைய டாப்பை நம்ம பார்க்கும்போது 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. அப்போ டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா, இதுதான் ரோடோடைய சென்டர். இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது, இந்த இடத்துல பில்டிங்ஸ் லைனாக எல்லா பில்டிங்ஸும் ஒரே சேம் ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே பில்டிங்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா, அதே மாதிரி இங்கேயும் இப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்படி ட்ரா பண்ணும்போது இது வந்து ரோட். இந்த ரோடில் சென்டராக வந்து பார்த்தோன்னா ஒரு ஒயிட் கலரில் கோடு போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி கூட இதை அசம்ஷன் பண்ணிப்போம். இதுதான் ரோடு. இந்த இடத்துல பில்டிங்ஸ், இது எல்லாமே வி ஹாவ் த பில்டிங்ஸ். இந்த பில்டிங்ஸ் வந்து வித்தவுட் கேப்பு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரே ஹைட்டில் இருக்குது. இப்போ ஹைட்டில் இருக்கும்போது இந்த சென்டர் பாயிண்ட் தான் மீடியன் சொல்கிறாங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஹைட்டும், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஹைட்டும், இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இங்கேருந்து க்ரியேட் ஆகிறது. இது வந்து ரோடோடைய பேஸ். இப்படி இருக்கும்போது நமக்கு டயக்ராம் இந்த பார்ட் மட்டும்தான் வரும். ஸோ டயக்ராம் நம்ம பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துலேருந்து நம்ம சென்டராக ஒரு பாயிண்ட்டை, இப்போ இங்கே வந்து இந்த சைடில் இது ஒரு பில்டிங், இதோடைய ஹைட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு பில்டிங், இந்த ரெண்டு பில்டிங்கோடைய ஹைட்ஸும் சேமாக ஈவனாக இருக்கும். இங்கேருந்து எலிவேஷன் நம்ம பார்க்குறோம் போது மேலே பார்க்குறோம் டாப் ஆஃப் த பில்டிங், அதே மாதிரி இங்கேயும் டாப் ஆஃப் த பில்டிங்கை பார்க்குறோம். இந்த டாப் ஆஃப் த பில்டிங் நம்ம பார்க்கும்போது அப்போ கிடைக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 30 டிகிரி தே ஹேட் கிவன். ஸோ ரோட் சென்டரில் இருந்து இந்த சைடில் இருக்க வீடும் பார்க்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வீடும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த ஹவுசஸோடைய டாப்பை பார்க்கும்போது அந்த க்ரியேட் ஆகிற ஆங்கிள் இஸ் 30 டிகிரி. அண்ட் ஹவுசஸ் ஆஃப் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹவுசஸ் ஆஃப் ஹைட்னா இந்த வீட்டோடைய ஹைட்டு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ கண்டினியூஸ் ரோஸ் ஆஃப் ஹவுசஸ் ஆஃப் ஹைட், ஹவுசஸ் எல்லா ஹவுஸுக்குமே இந்த 4√3 மீட்டர் இந்த ஹைட்டு தான் இந்த சைடில் இருக்க ஹவுஸும் இந்த சைடில் இருக்க ஹவுசஸோடைய ஹைட்டு. நவ் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோட். ஸோ ரோடுனா இது தான், இந்த ரோடு ஃபுல்லாக இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு பார்ட் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இது ஒரு பார்ட் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இது எக்ஸ், இது எக்ஸ், ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்கும். ஏன்னா மீடியனில் இருக்கும்போது இந்த பார்ட்டை நம்ம எக்ஸ், இது வந்து 2 மீட்டர்ஸாக இருந்தால் இது 2 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ சென்டர் பாயிண்ட் தான் மீடியன் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த பார்ட் என்னன்னு தெரியாது. இதில் ஒன்று நான் கண்டுபிடிச்சேன்னா இந்த வித் ஆஃப் த ரோடுன்னும் போது என்ன, நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, அண்ட் இது டி, இது ஏ, அப்படியே லைனாக நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சொல்யூஷன் நமக்கு ஏபிஇடி, இந்த ஏபிஇடி இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் த ஹவுசஸ், அதாவது அந்த வீடோடைய ஹைட். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 4√3 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வித் ஆஃப் த ரோடு அவங்க நம்மளை ஃபைண்ட் பண்ண சொன்னது என்ன, வித் ஆஃப் த ரோடு என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வித் ஆஃப் த ரோடு அப்படின்றது என்னென்னா அந்த ரோடோடைய அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம்.
ரோடுன்னு போது இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அதில் ஒட்டினா மாதிரியே பில்டிங்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. தான் ஃப்ளாங்க் டவுன் எய்தர் சைடுன்னு சொல்லிட்டாங்க. ஒட்டினா மாதிரியே கட்டும்போது எனக்கு ஃபுல் பார்ட் வேணும். இந்த ஃபுல் பார்ட் எவ்வளோ? பிடி. இந்த பிடின்றது நத்திங் பட் சென்டராக வந்து பெடஸ்ட்ரியன் ஒன்று போகுது. சென்டராக மீடியனில் தான் இருக்குது. இப்போ இந்த பிடின்ற ஃபுல் பார்ட் வேணும்னா பிசியும் சிடியும் ஆட் பண்ணலாம். பிசி ப்ளஸ் சிடி. இங்கே பிசின்றது நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், சிடின்றதையும் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பார்ட்டும் ரெண்டுமே ஈக்குவல். இப்போ எக்ஸும் ஆட் பண்ணோன்னா 2x. இப்போ இதுதான் வந்து வித் ஆஃப் த ரோடு. அண்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நமக்கு அதுவும் தெரியும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இது வந்து டீட்டான்னு எடுப்போங்களா? இந்த டீட்டான்றது நமக்கு 30 டிகிரி. நான் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம 2 எக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ன்னும் போது இங்கேயும் ஈக்குவல். ஏதாவது நீங்கள் ஒரு டயக்ராமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக இங்கே இந்த ஏபிசின்னு இருக்கக்கூடிய டயக்ராம் மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இங்கே ரைட் ஆங்கிள் ஆகிடுச்சு. இது ஏ, இது பி, இது சி. இந்த பார்ட் எனக்கு தெரியாது எக்ஸு. அண்டு இந்த ஏபின்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸோடைய ஹைட் வந்து 4√3 மீட்டர்ஸ். இங்கே ஆங்கிள் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு 30 டிகிரி. இப்போ இது ஹைபாட்டன்யூஸ் சைடு, ரைட். இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இந்த சைடு ஆப்போசிட் சைடு. ரிமைனிங் இருக்கக்கூடியது இது அட்ஜசன்ட் சைடு. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜசன்ட் சைடை கண்டுபிடிக்கணும். என்ன தெரியும்? ஆப்போசிட் சைடு தெரியும். இது தெரியும், இதை கண்டுபிடிக்கணும். இப்போ இது டிவைடட் பை இது எந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோலையே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும் நம்ம பார்க்கும்போது tan θ தான் வரும். tan θன்றது என்ன? நமக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. நமக்கு ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடு என்னன்னு தெரியாது. இந்த டயக்ராமில் நீங்கள் எடுத்தாலும் இது மாதிரி தான் வரும். அப்படி இல்லை நான் இந்த டயக்ராமை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த டீட்டான்றது 30 டிகிரி. இதுக்கான ஆப்போசிட் சைடு வந்து இடி. அண்ட் எனக்கு அட்ஜசன்ட் சைடை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம்? tan θ தான் ஃபைண்ட் பண்ணுவோம். நமக்கு தேவை என்ன? எக்ஸ். இந்த அட்ஜசன்ட்ன்றது தான் நமக்கு தேவை. இதை கண்டுபிடிச்சிட்டா நான் 2 எக்ஸையும் ஆட் பண்ணணும். அதுதான் வித் ஆஃப் த ரோட். நவ் we know thatன்னு எழுதிக்கிங்க. நமக்கு என்ன தெரியும்? tan θன்றது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு தெரியும். அண்ட் இங்கே tan θக்கு ஆப்போசிட் சைடு நம்ம பார்க்கும்போது, அதாவது இது tan 30 டிகிரியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே θன்றது 30 டிகிரிங்களா? இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு என்ன? ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. நெக்ஸ்ட் ஸ்டெப் tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து என்னென்னு பார்க்குறோன்னா 1/√3 வரும். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸ் வந்து எப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சிக்கணுன்றதை நாங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலையும் கொடுத்துருக்கோம். எல்லா எக்ஸாம்பிள்ஸுக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னா அதில் பார்த்துக்குங்க. tan 30ன்றது 1/√3. ஏபின்றது நமக்கு என்ன? 4/√3 தெரியும். டிவைடட் பை பிசியோட வேல்யூ எக்ஸ். நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது எக்ஸை ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் எக்ஸ் ஆட் பண்ணோன்னா அதுதான் வித் ஆஃப் த ரோடு. நம்ம இந்த எக்ஸை இங்கே கொண்டு வாங்க. 1 × x எக்ஸாக மாறிடும். ஈக்குவல் டு 4√3 இருக்குது இன்டூ இந்த √3 டிவைடட்லேருந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் √3 மாறிடும். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ √3 மல்டிப்ளை பண்ணுறோம். √3 மல்டிப்ளை பண்ணால் 3 ஆகிடும். நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 12. திஸ் 12 இன் மீட்டர்ஸ். யூனிட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸ்ன்ற வேல்யூவை வி ஃபைண்ட் அவுட் தட் 12 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா வித் ஆஃப் த ரோடு. நவ் நெக்ஸ்ட் கம்மிங் டு வித் ஆஃப் த ரோடு. வித் ஆஃப் த ரோடுன்றது என்ன? வித் ஆஃப் த ரோடு இஸ் ஈக்குவல் டு பிடி. பியிலேருந்து டி வரைக்கும். இந்த பிடின்றது நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். 2 எக்ஸை ஆட் பண்ணணும். இல்லைனா பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கொடுங்க. எக்ஸுன்றது ஒரு 12, அது கூட இன்னொரு 12 ஆட் பண்ணலாம். ஸோ 24 மீட்டர்ஸ். இப்போ வித் ஆஃப் த ரோடுன்றது எல்லாம் 24 மீட்டர்ஸ். தட்ஸ் இட். எக்ஸைஸ் 6.2ல தேர்ட் கொஷின். டு எ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஹிஸ் ஹவுஸ். சரி, ஓகே. ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடுன்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா வெர்டிக்கலாக ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிப்போம். சரிங்களா? நான் இப்போ இதுதான் அவருடைய வீடுன்னு நம்ம நினச்சிப்போம். இந்த வீடு வந்து குறிப்பிட்ட ஒரு ஹைட்டில் இருக்குது. ஓகே. இஃப் the angles of elevation of the top and bottom of windowனா என்னென்னா ஜன்னல் 60 டிகிரி அண்ட் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜன்னலை வந்து மேலேயும் ஜன்னலுடைய டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாரு. அப்போ கிரியேட் ஆகிற ஆங்கிள்ஸ் வந்து 60 and 45 கொடுத்துருக்காங்க. இஃப் த ஹைட் ஆஃப் த மேன் இஸ் 180 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ இந்த மேன் வந்து 180 சென்டிமீட்டர் தான் ஹைட்டாக இருக்கார். கொஞ்சம் குள்ளமாக இருப்பார்னு நினச்சிப்போம். இவர் என்ன பண்ணுறாரு? இவருடைய வீட்டுக்கு வெளியில் நிற்கிறார். ஓகே, திஸ் இஸ் த மேன். இவன் என்ன பண்ணுறாருன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய விண்டோ ஜன்னல் ஒன்று இருக்கும்.
இந்த ஜன்னலில் இது தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் ஜன்னல். இந்த ஜன்னலுடைய டாப்பும் பாட்டத்தையும் இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து பார்க்குறாரு. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஜன்னலுடைய பாட்டம் இது, அதே மாதிரி இந்த ஜன்னலுடைய டாப், இந்த ரெண்டுத்தையும் பார்க்குறாரு. எ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட், ஒரு மேன் வந்து அவருடைய வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாரு. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா மேலே பார்க்குறாரு. எதையும் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் ஏ விண்டோவுடைய டாப்பையும் விண்டோவுடைய பாட்டமையும் பார்க்குறாரு. ஆர் 60 டிகிரி அண்ட் 45 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ ரெஸ்பெக்டிவ்லினா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டாக டாப் கொடுத்துருக்காங்க, டாப்பை பார்க்குறாரு. விண்டோவுடைய டாப்பை பார்க்கக்கூடிய ஆங்கிள் 60 டிகிரி. விண்டோவுடைய டாப்புன்றது இது. இவர் இங்கே நிற்கிறாரு. இவருடைய ஐசைட் வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஒரு ஹரிசாண்டலான லைன் போடணும். ஸோ இந்த ஹரிசாண்டலான லைனில் இருந்து தான் இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கணக்காகும். இவர் என்ன பண்ணுறாரு, டாப்பை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்போ டாப்பை பார்க்குறதுக்கான ஆங்கிளை வந்து அவங்க 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாட்டம் ஆஃப் த விண்டோவுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதியை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது அப்போ கிடைக்க வேண்டிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ன்றது 45 டிகிரி. ஹைட் ஆஃப் த மேன், இந்த மேனோடைய ஹைட்டு இதிலேருந்து இது வரைக்கும் வச்சுப்போங்க. இவருடைய ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர். இப்போ இவருடைய ஹைட் நமக்கு தேவையில்லை. நம்ம தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸாக்சிஸை சைட், அந்த ஆங்கிள் ஆஃப் த சைட்டோடைய அந்த ஆக்சிஸை வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ சைட் ஆஃப் ஆக்சிஸ் போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். இதிலிருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனையும் ஆங்கிள் ஆஃப் elevation to bottom of the window, top of the window எடுக்கிறோம். If he is 5 meter away from the wall, இந்த செவத்துலேருந்து வீட்டுடைய செவத்துலேருந்து எங்கே இருக்காருன்னா 5 மீட்டர் தள்ளி நிற்கிறார். அப்போ இவர் இங்கே நிற்கிற டிஸ்டன்ஸும் இங்கே வீடு கிட்ட இருந்து இவர் நிற்கிற டிஸ்டன்ஸுன்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே இவருடைய ஹைட்டை 180 சென்டிமீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ? அப்படி இருக்கப்போ இந்த விண்டோவுடைய ஹைட், அதாவது இந்த விண்டோ எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. இது நமக்கு தெரியாது, இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதிலேருந்து ஒரு டயக்ராம் நம்ம கொண்டு வரோம். இந்த மேன் நிற்கிறாரு, இவருடைய ஐசைட் அப்படின்றத நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ஹரிசாண்டலாக ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இதிலிருந்து மட்டும் நம்ம டயக்ராமை கொண்டு வரோம். ஸோ இவர் பார்க்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் இருக்குல்ல, அதிலிருந்து நம்ம வந்து டயக்ராம் எடுத்துக்கலாம். அப்படி நம்ம எடுக்கும்போது இவருடைய ஐசைட், இவர் பார்க்குறாருல இங்கே நிற்கிறாரு, இவருடைய ஐசைட்லேருந்து போகக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இந்த லைன். இங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா இப்போ டாப் ஆஃப் த விண்டோ பார்க்குறாரு, அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த விண்டோ பார்க்குறாங்க. இப்போ இந்த டாப் விண்டோ இதிலிருந்து இது வரைக்கும் இருக்குது. நமக்கு என்ன தேவை, விண்டோடைய ஹைட்டு மட்டும்தான் தேவை. அதுக்கு மேலே பில்டிங் எவ்வளோ பார்ட் இருக்குன்றதும் நமக்கு தேவையில்லை. அண்ட் அதுக்கு கீழே பில்டிங்ஸ் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு இந்த பார்ட் வந்து ஏன் அப்படின்னா இவர் வந்து விண்டோவுடைய பாட்டம் பார்க்குறாரு. ஸோ பாட்டம்லேருந்து நம்ம மிச்சத்தை கனெக்ட் பண்ணி இவருடைய ஐசைட்டுடைய ஆக்சிஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு ஒரு 90 டிகிரியில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் க்ரியேட் ஆகுது. இப்போ இந்த பார்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம், இது பி அண்ட் இது சி, இந்த பார்ட்டை நம்ம டின்னு எடுத்துப்போம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டாப்பில் பார்க்கும்போது க்ரியேட் ஆகிற மொத்த ஆங்கிள், அதாவது விண்டோவுடைய டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி க்ரியேட் ஆகிருக்கு. விண்டோவுடைய பாட்டம் இதிலிருந்து இது வரைக்கும் தான் விண்டோ இருக்குது, ரைட்டுங்களா? இது வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் விண்டோவுடைய டாப்பை மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். விண்டோவுடைய பாட்டமை பார்க்கும்போது 45 டிகிரி நமக்கு எலிவேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த மேனுடைய ஹைட் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம், இந்த மேனுடைய ஐசைட்டை எக்ஸ் ஆக்சிஸாக நம்ம வந்து ஒரு பேரலான ஒரே ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து அவர் பார்க்குறாருன்னா இந்த டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி 5 மீட்டர்ஸ்ன்னு தெரியும். இவர் எங்கே நிற்கிறாரு, இந்த பில்டிங்கோடைய பாட்டம் அந்த இடத்துல சுவர்லேருந்து தள்ளி ஒரு 5 மீட்டர்ஸ் நிற்கிறார். ஸோ இதிலிருந்து இவர் பார்க்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸு தள்ளி நிற்கிறது 5 மீட்டர்ஸ். இந்த பிசின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த ஏடின்ற பார்ட் அதுதான் வந்து எக்ஸ், அதாவது விண்டோ. இது மிச்சம் இருக்கக்கூடியது இந்த பார்ட்டை ஒய்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். நம்ம எதை ஃபைன் பண்ணணும்னா இந்த விண்டோவுடைய ஹைட், இது தான் நம்ம கோயிங் டு ஃபைன். இந்த ஏடியை தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதியாச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம சொல்யூஷனில் என்னென்ன டேட்டா இருக்கோ அதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபுல்லாக இருக்குது. இந்த தனியாக இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்குன்னா டிபிசி இருக்குது. அந்த ட்ரையாங்கிளையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து டி, இது பி, இது சி அண்ட் இது 5 மீட்டர்ஸ் இருக்குது. இங்கே கீழே இருந்து இது வரைக்கும் நமக்கு ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதிலேருந்து இங்கே வரைக்கும் நம்ம எடுக்கிறதுனால இது விண்டோவுடைய பாட்டம். அப்போ நமக்கு க்ரியேட் ஆகிற ஆங்கிள் 45 டிகிரி. இது ஒரு ட்ரையாங்கிள். இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளையும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே வரைஞ்சாச்சு. இப்போ இது வந்து ஏபிசி. ஸோ நவ் இந்த பார்ட் தனியாக இருக்கட்டும். இது ஏ, இது பி, இது சி. ஃபுல்லாக க்ரியேட் ஆகிற ஆங்கிள் 60 டிகிரி. ஏன்னா ஒரு டாப் ஆஃப் த
விண்டோ பார்க்குறாரு. இந்த இடத்துல வந்து பாட்டம் ஆஃப் த விண்டோ, இந்த பாயிண்ட்டை டி. இங்கே எக்ஸ், இது ஒய். அண்ட் இது சிமிலர்லி நமக்கு 5 மீட்டர்ஸ். ஸோ ரெண்டு வந்து டயக்ராம்ஸ் நமக்கு இதில் இருக்குது. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், இந்த எக்ஸுன்றதை ஃபைண்ட் பண்ணணும். இந்த எக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஒய் வேறு இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தா ஒன்று ஒய்யோட வேல்யூ இருந்தால் நம்ம எக்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த பார்ட் என்னன்னு பார்க்குறோம். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. இப்போ இது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு ரேஷியோ வேணும்னா நம்ம tan θ தான் எடுக்க முடியும். tan θ இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நவ் ஹியர் வந்து நமக்கு என்னென்ன டிஸ்டன்ஸ் இங்கே பிசி அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர்ஸ். இந்த 5 மீட்டர்ஸ்ன்றது என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னு கொஷனில் பார்க்குறோம். ஸோ 5 மீட்டர்ஸ்னும் போது he is 5 மீட்டர் away from the wall. distance between the wall, அந்த வீட்டுடைய செவரும் அண்ட் த மேன், அவர் எவ்வளோ தூரம் அந்த செவத்துலேருந்து தண்ணி வந்திருக்காருன்றது இது. அதே மாதிரி இங்கே ஆங்கிள்ஸ் இருக்குது. இந்த ஆங்கிள்ஸை நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தீட்டான்னு எடுத்துப்போம். அண்டு விண்டோவுடைய ஹைட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ரைட்டுங்களா? விண்டோ ஹைட்டு இல்லை நீங்கள் ஹைட் ஆஃப் த விண்டோன்னு எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் த விண்டோ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. விண்டோவுடைய ஹைட்டை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், எக்ஸ். இந்த எக்ஸுன்றது எந்த பார்ட் அப்படின்னா ஏலேருந்து டி வரைக்கும். ஓகே, நவ் இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுப்போம். இன் ட்ரையாங்கிள் டிபிசி இல்லைன்னா டிசிபின்னு எடுத்துக்கோங்க. டிசிபி இங்கே நம்ம tan 45 டிகிரின்னு என்னென்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். டேனில் நமக்கு இருக்கக்கூடிய டிகிரி 45 தான். tan θ அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. நவ் ஆப்போசிட் சைடுன்றது டிசி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்றது பிசி. tan 45 டிகிரி இஸ் ஆல்வேஸ் 1. ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் tan 45 டிகிரியோடைய வேல்யூ 1. இந்த டிசி பை பிசின்னு இருக்குங்களா, டிசின்றது ஒய் டிவைடட் பை பிசியோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இயர் நமக்கு y பை 5 வந்துருச்சு. அடுத்ததான் இந்த 5 இங்கே கொண்டு போங்க. 5 × 1 5 ஆகிடும், ஈக்குவல் டு ஒய். ஒய்ன்றது மட்டும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 5. இது இன் மீட்டர்ஸ். ஸோ மீட்டரில் கொடுத்துருக்காங்களா. ஸோ 5 மீட்டர் அப்படின்னும் போது நம்ம இதை 5 மீட்டர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்ததான் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளுக்கு வருவோம். இதுதான் அந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் ஏசிபி. இந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகிருக்கு. அதையும் நான் tan 60 டிகிரின்னு எடுக்கிறேன். ஏன் நான் tan 60 எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ஏடியை தான் ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். எனக்கு இங்கே இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. ஸோ இது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வர்றது டேனில் தான் நமக்கு வரும். இப்போ இங்கே tan 60 டிகிரிக்கு சிமிலர்லி நம்ம ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு எழுதுவோம். இங்கே ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு ஏலேருந்து சி வரைக்கும் ஃபுல்லாக டிவைடட் பை இது அட்ஜசன்ட். இங்கே அட்ஜசன்ட் சைடுன்றது பிசி. ஏசின்றது ஃபுல்லாக வேணும்னா ஏடியும் டிசியும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஏசி இஸ் நத்திங் பட் ரெண்டு பார்ட் இருக்குது. மேலே வந்து விண்டோ இருக்குது, கீழே நமக்கு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய செவர் இருக்குது. ஸோ ஏடி ப்ளஸ் டிசின்னு எழுதுகிறோம். டிவைடட் பையில் இந்த பிசிக்கு 5 சென்டிமீட்டர் 5 மீட்டர்ஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அடுத்ததான் ஏடி அப்படின்றது எக்ஸு ப்ளஸ் டிசி அப்படின்றது தான் ஒய். இந்த டிசியிலேருந்து ஒய்யை நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி 5. இந்த 5 இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். டிவைடட் பை 5 ஆகிடுச்சு. tan 60 டிகிரியோடைய வேல்யூ என்ன நம்ம பார்க்கணும். ஸோ tan 60 டிகிரி இஸ் நத்திங் பட் √3. tan 60 டிகிரியோட வேல்யூ √3. இப்போ 60 டிகிரி √3 கொடுத்துட்டேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நமக்கு வந்திருக்க ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை 5. இந்த 5 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன ஆகும், 5 × √3 ஆகிடும். 5 √3 ஆகிடுச்சு, ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 நான் எல்ஹெச்எஸில் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இந்த 5√3 நான் ஆர்ஹெச்எஸில் எழுதிக்கிறேன். ஸோ இது அந்த சைடு இது இந்த சைடு எழுதுகிறேன். வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா எனக்கு எக்ஸ் வேணும், அதனால் நான் எல்ஹெச்எஸில் கொண்டு வரேன். நான் நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஆல்ரெடி இங்கே 5√3 இருக்குது. இந்த ப்ளஸ் 5 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -5 ஆகிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 5 இங்கே 5 காமனாக நம்ம 5 எடுத்துடலாம். காமனாக 5 வெளியில் எடுக்கும்போது √3 மட்டும் இங்கே இருக்கும், -1. 5 × √3 5√3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 5 × 1 5 ஆகிடும். √3 - 1 அவங்களே √3க்கு ஒரு வேல்யூவை நமக்கு ஹிண்ட்டாக கொடுத்துருக்காங்க, 1.732. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 1.732 - 1 1.732ல் 1 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 0.732 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ இதுக்கு மொத்தமாக என்னாச்சு, 5 × 0.732. ஃபைனலி 5ஐயும் 0.732ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம்.
5 2s are 10, remainder 1, 5 3s are 15, plus 1 16, remainder 1, 35, plus 1 is 36, 1 2 3, 1 2 3 digits தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம், இந்த 0 கட் ஆகிடும், 3.66. ஃபைனலி நமக்கு 3.66 meters. நவ் அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹைட் ஆஃப் த விண்டோ. இந்த ஹைட் ஆஃப் த விண்டோவை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஃபைனல் ஆன்சராக நம்ம ஹைட் ஆஃப் த விண்டோவுடைய ஹைட்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அந்த எக்ஸ் நத்திங் பட் ஏலேருந்து டி வரைக்கும், இந்த ஏலேருந்து டி வரைக்கும் தான் எக்ஸு. இந்த எக்ஸோட வேல்யூவை 3.66 meters அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிட்டோம். எக்ஸைஸ் 6.2ல 4th கொஷனுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். A statue 1.6 meter tall stands on top of a pedestal சொல்லியிருக்காங்க. பெடஸ்டல்னா என்ன மீனிங், ஸ்டாச்சுனா வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்குது சரிங்களா. இந்த ஸ்டாச்சு அப்படின்றது ஒரு பெடஸ்டியல் மேலே நிற்கிதுங்களா. பெடஸ்டியல்னா அதுக்கு மேலே வந்து ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க, பாக்ஸ் மாதிரி. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஸ்டாச்சுவை வச்சுருப்பாங்க. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்டாச்சுவோடைய ஹைட் வந்து 1.6 meters. ஸோ ஹியர் ஸ்டாச்சுவோட ஹைட் மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஹைட் வந்து 1.6 meters. ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டாப் ஆஃப் பெடஸ்டியல். கீழே வந்து ஒரு கட்டுமான மாதிரி பெட்டிய பாக்ஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க, அதுக்கு மேலே தான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டாச்சுவை வச்சுருப்பாங்க. அப்போ இருக்கும்போது நமக்கு இந்த 1.6 meter ஹைட் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுவை ஒரு பெடஸ்டியல் மேலே வச்சுருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. ஸோ ஓகே, கிரவுண்டு இப்போ இந்த கிரவுண்டு வரைஞ்சாச்சு. ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து angle of elevation of the top of the statue. இங்கேருந்து angle of elevation இந்த top of the statue பார்க்குறாங்க. மேலே டாப் ஆஃப் த ஸ்டாச்சுவை பார்க்கும்போது அவங்களுக்கு க்ரியேட் ஆகுற அந்த ஆங்கிளாக 60 நமக்கு லாம்டான்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் 60 டிகிரின்னு எடுத்துப்போம் சரிங்களா. அண்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட், இந்த பாயிண்டில் இருந்தே த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த பெடஸ்டியல். இங்கே பெடஸ்டலோட டாப் என்ன, இதுதான் பெடஸ்டலோட பாட்டம். இந்த ஸ்டாச்சுவை வச்சுருக்கிறது இந்த பெடஸ்டியலோட டாப்புக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க. அப்போ இங்கேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெடஸ்டலோடைய டாப்பை பார்க்குறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்டாச்சுவோடைய பாட்டம் தான் இந்த பெடஸ்டியலோடைய டாப். ஸோ அதை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு க்ரியேட் ஆகிற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 40 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டியல். அப்படி இருக்கப்போ இந்த பெடஸ்டியலுடைய ஹைட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸ்டாச்சுவோடைய ஹைட் என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டயக்ராமை நம்ம இங்கே தனியாக எடுத்து வரைஞ்சிப்போம். நான் இப்போ வந்து டயக்ராமை தனியாக செப்ரேட்டாக வரைஞ்சிட்டேன். அதாவது ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறாரு, யாரோ ஒருத்தர் ஒரு பெடஸ்டியல் கட்டியிருக்காங்க. அதாவது ஸ்டாச்சு அப்படின்றது மேலே வந்து வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சு வந்து எதுக்கு மேலே இருக்குன்னா பெடஸ்டியல். கீழே வந்து ஒரு கட்டுமான மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த சிலையை வைப்பாங்க. சிலையை நிற்க வைக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு பேஸ் கட்டுவாங்களா, அதுதான் வந்து பெடஸ்டியல் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இங்கே சிலை நிற்கிது. இந்த சிலை வந்து ஏலேருந்து பி வரைக்கும் அந்த ஹைட்டு, இதை 1.6 மீட்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த பெடஸ்டியல் அது எதுக்கு மேலே வச்சுருக்காங்களோ அந்த பேஸோடைய ஹைட்டை ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். இவங்க எந்த இடத்துல நின்று பார்க்குறாங்களோ அந்த டிஸ்டன்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும் கிரவுண்ட்லேருந்து இதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. எக்ஸ்ன்றது நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டு இவங்க இங்கேருந்து சிலையுடைய டாப்பை பார்க்கும்போது க்ரியேட் ஆகிற மொத்த ஆங்கிள் 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து சேம் பாயிண்ட்லேருந்து இந்த பெடஸ்டியல் இந்த கட்டுமான கீழே பேஸ் கட்டியிருக்காங்களா அந்த பேஸோடைய டாப் பார்க்குறாங்க. இந்த பேஸோடைய டாப்னா என்ன, சிலையோடைய பாட்டம் தான் இந்த பேஸோடைய டாப், பெடஸ்டலோட நமக்கு டாப். ஸோ அப்போ கிரியேட் ஆகிற ஆங்கிள் 40 டிகிரி. ஃபஸ்ட்டு இந்த பிடிசி அப்படின்றத தனியாக ஒரு ட்ரையாங்கிள் டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஹெச் இந்த பெடஸ்டியலோட ஹைட்டு, இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு. இவங்க பெடஸ்டியலோடைய மேலே பெடஸ்டலில் பார்க்குறக்கூடிய அந்த ஹைட்டோடைய கிரியேட் ஆகிற ஆங்கிளை 40 டிகிரின்னு எடுத்திருக்கோம். அண்ட் டாப் ஆஃப் த ஸ்டாச்சுவை பார்க்குறது ஏசிடி, அது மொத்தமாக சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு அவங்க கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். இந்த ஹைட்டை நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது வி ஹாவ் டு ஃபைண்ட் பிசி ஈக்குவல் டு என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த ரெண்டு டயக்ராமில் வந்து பார்க்கும்போது பிசி வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த பிசின்றது கொடுத்துருக்க எல்லா ஆங்கிள்ஸ்க்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. அண்டு நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து நமக்கு எக்ஸ்ன்னு தெரியும். மேலே இருக்கக்கூடிய ஹைப்போட்டனியூஸ்க்கு நம்ம போக முடியாது. இது ஆப்போசிட் சைடில் இருக்குது. இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னும் போது நம்ம டேனில் தான் போகணும். tan theta இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ ஒரு டயக்ராமில் நமக்கு என்னென்ன டேட்டா இருக்குன்றதை நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி இவங்க டேனில் 40 டிகிரின்றது ஒரு ஹிண்ட்டையும் 0.8391 சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேன் வைஸாகவே நம்ம போவோம். இந்த இடத்துல நமக்கு என்னென்ன டேட்டான்னு வந்து பார்க்கலாம்.
ஏபி அப்படின்றது நமக்கு 1.6 மீட்டர்ஸ். இந்த ஏபின்றது என்ன? ஏபி இஸ் நத்திங் பட் இதுதான் வந்து அந்த ஸ்டாச்சுவோடைய ஹைட், அந்த கொடுத்துருக்க ஸ்டாச்சுவோடைய ஹைட். ஸோ அதை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். ஏபின்றது ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு. அதே மாதிரி பிசியை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இங்கே பிசின்றது நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். இந்த ஹெச்ன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். இந்த பெடஸ்டலை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் டிசின்றது என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பெடஸ்டல்லேருந்து அவர் வந்து பார்க்குற பாயிண்ட் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். ஸோ டிசின்றது இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பெடஸ்டியல் அண்ட் த கிரவுண்ட் பாயிண்ட் ஆஃப் எலிவேஷன். எந்த இடத்துலேருந்து கிரவுண்ட் பாயிண்ட்லேருந்து எலிவேஷன் ஆகிறது. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நமக்கு தெரியும். டேனில் நம்ம எந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னு பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் நான் ஃபஸ்ட்டு பிடிசி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். பிசிடின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு க்ரியேட் ஆகிற ஆங்கிள் என்ன? 40 டிகிரி ஆகுது. ஸோ டேனில் 40 டிகிரின்னு எழுதுகிறோம். டேன் டீட்டானா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த 40க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிசி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து டிசி. பிசின்றது நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். டிவைடட் பை டிசின்றது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நவ் டேன் 40 டிகிரியோடைய வேல்யூ 0.8391 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல 0.8391 ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள்? இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்துடுங்க. இந்த 0.8391 இங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த எக்ஸ் இங்கே வந்துடுச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆல்ரெடி இருக்குது. ஹெச் டிவைடட் பை இந்த 0.8391 அப்படின்றது இங்கே கீழே வந்துருச்சு. இந்த எக்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இவர் இங்கே போயிட்டாங்க, இங்கே வந்துருச்சு. இது ஈக்குவேஷன் 1 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வருவோம். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி இங்கேயும் நம்ம டேன் வைஸாக தான் போகணும். ஸோ டேன் டீட்டாவில் டேன் இந்த இடத்துல 60 டிகிரி இருக்குது. ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. டேன் எப்பவுமே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் சைடுன்றது என்ன? நமக்கு ஏலேருந்து சி வரைக்கும். அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த ஏபின்றது தான் இந்த சிலை, அந்த ஸ்டாச்சு இருக்குது. அதோடைய ஹைட்டை 1.6 மீட்டர்ஸ்னு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஏசி பை tan theta ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து ஏசி, அட்ஜசன்ட் வந்து டிசி ஈக்குவல் டு ஏசியை ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாம். ஏபி அந்த ஸ்டாச்சுவோடைய ஹைட்டும் ப்ளஸ் இந்த பெடஸ்டியலுடைய ஹைட்டும் ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதுகிறேன். டிவைடட் பை டியிலேருந்து சி வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துருக்கோம். இந்த ஏபி அப்படின்ற பார்ட் வந்து 1.6 அப்படின்னு நமக்கு தெரியும். ப்ளஸ் பிசின்ற பார்ட்டு ஹெச், அதை ஹெச்ன்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன டேட்டாவில் இங்கே வேரியபிள் எடுத்துருக்கணும் அதே வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே கீழே வந்து டிவைட் பையில் எக்ஸ் இருக்குது. tan 60 டிகிரியோடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் பார்க்குறோம். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு நமக்கு √3. tan 60 டிகிரி வேல்யூ கொடுத்துட்டோம். 1.6 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை எக்ஸ். 1.6 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை எக்ஸ். நம்ம இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பைன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நான் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எனக்கு இந்த எக்ஸுக்கு இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுவேன். அப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சாக மாறிடும். எல்லாம் ஹெச்சாக மாறிச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணி இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்டு தான் நமக்கு தேவை, சரிங்களா? நான் இந்த எக்ஸை இங்கே கொண்டு போங்க, இந்த 3 இங்கே கொண்டு வாங்க. இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே போகும்போது இங்கே வந்துடும், இங்கே இருக்கக்கூடியது கீழே வந்துடும். ஸோ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை √3 வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை √3க்கு வேல்யூ 1.732 கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 வந்து எக்ஸோடைய வேல்யூ நமக்கு தெரியும். இதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 எக்ஸுக்கு என்னன்னு தெரியும். இந்த எக்ஸோடைய பார்ட் எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு வந்து ஹெச் டிவைடட் பை 0.8391 ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய அந்த பார்ட் அப்படியே 1.6 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை 1.732. சி, இப்போ நம்ம பார்க்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷனில் வெறும் ஹெச் மட்டும் தான் இருக்குது. மிச்சம் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது ஹெச் மட்டும் நமக்கு கிடைச்சிடும். அந்த ஹெச்ன்றது என்ன? இந்த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல், அந்த ஹைட் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால தான் இங்கே எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வந்து அந்த எக்ஸை இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 1.732வை இந்த ஹெச் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 1.732 இன்ட்டு ஹெச் ஆகிடும் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி 1.6 ப்ளஸ் ஹெச் இருக்குது.
இங்கே டிவைடடில் இருக்கிறது இந்த சைடில் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறிடும் 0.8391 ஆகிடுச்சு. நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் 1.732Hன்னு வரும். ஈக்குவல் டு 1.6ஐயும் 0.8391ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1.6 இன்ட்டு 0.8391 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we will get 1.34256ன்னு ஒரு ஆன்சர் வரும். ப்ளஸ் இந்த ஹெச்சால் இந்த 0.8391 அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது அதே வரும் 0.8391Hன்னு வந்துடும். இப்போ இங்கே ஹெச் இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது. இந்த ஹெச்சை இந்த சைடு கொண்டு வந்துடலாம், ரிமைனிங் பார்ட் அப்படியே வச்சுப்போம். இப்போ இந்த ஹெச் இந்த சைடு வரும்போது இந்த 1.732லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, 1.732H இருக்குது. இந்த ப்ளஸில் இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸில் 0.8391 இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட் 1.34256 அப்படியே இருக்கும். இப்போ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஹியர் 1.732 இதிலிருந்து 0.839 மைனஸ் பண்ணுறோம். இங்கே 9 இருக்குது, இது 0 நம்ம மேலே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 0 மைனஸ் 1ன்றது 10 ஆகும். 10ல் 1 மைனஸ் பண்ணோன்னா 9. ஹியர் 11, 11ல் 9 மைனஸ் பண்ணால் 2. இந்த இடத்துல 2 இருக்கும், 12 ஆகிடும். 12ல் 3 மைனஸ் பண்ணோன்னா 9. ஹியர் 6, இந்த 16 8 போச்சுன்னா 8. 0.8929 அப்படின்ற வேல்யூ வந்து வந்திருக்கு. 0.8929. இங்கேயும் ஹெச், இங்கேயும் ஹெச். ஸோ நீங்கள் காமனாக ஹெச்சை நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த பார்ட்டை மட்டும் இருக்கும், நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஹெச் வெளியில் எடுத்துட்டா இந்த 0.8929 இன்ட்டு ஹெச்னு இப்போ வரும். ஈக்குவல் டு 1.34256. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன தேவை, இந்த ஹைட் தான் தேவை. ஸோ ஹைட்டை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது, 1.34256 டிவைடட் பை இந்த பார்ட்டை அப்படிங்க கொண்டு வந்தோன்னா 0.8929 ஆகிடுச்சு. அண்ட் நம்பர் இப்போ இங்கே பாயிண்ட்க்கு அப்புறமா ஒரு 3 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ்னால் 342 எடுக்கிறேன். இங்கே 892 0.892 இதை 1000 டிவைட் பை 1000 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பராக கொண்டு வரதுக்காக. இப்போ 1342 டிவைட் பை 892 ஆகிடும். இந்த பாயிண்ட் வந்து 3 டிஜிட்ஸ் தள்ளி போகும்போது 892 ஆகும். 1342 நம்ம 892ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.5 அப்படின்ற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் வந்து நமக்கு ஃபைனலாக என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், நம்ம 1.5 அப்படின்றத ஃபைன் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.